இன்னையோட டே 7 ஆஃப் அட்வென்ட் கேலண்டர் ஆக்டிவிட்டியாக ஸ்னோமேன் பண்ணலான்னு தான் பிளானு. ஆனால் ஸ்னோமேன் செய்கிற அளவுக்கு ஸ்னோ வராதனால என்கிட்ட இருந்த மோல்ஸை வச்சு ஸ்னோ டக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்னோ இன்னைக்கு நிறைய வரும்னு தான் ஃபோர்காஸ்டில் சொன்னாங்க. ஆனால் கம்மியான அளவில் தான் ஸ்னோ இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மோல்ஸில் ட்ரை பண்ணுறேன். ஆரம்பத்தில் எப்படி பண்ணுறதுன்னு சரியாக தெரியல. ஆனால் பண்ண பண்ண எப்படி பண்ணுறதுன்றது புரிஞ்சுக்கிட்டேன். டெம்பரேச்சர் -6ல் இருந்ததுனால ஸ்னோவில் கை வைக்கிறப்ப ரொம்பவே ஃப்ரீசிங்காக தான் இருந்துச்சு. பண்ண எல்லா ஸ்னோ டக்ஸையும் லைனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அடிக்கடி அதை போய் எப்படி இருக்குது, ஷேப் மாறிடுச்சா உருகிடுச்சான்னு செக் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸ்னோ மோல்ஸ் யூஸ் பண்ணி ஷேப்ஸ் பண்ணுறப்போ ஃப்ரெஷ்ஷான ஸ்னோவில் பண்ணால் தான் பெட்டர் ரிசல்ட்ஸ் வரும். மோல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. யூனிஃபார்மான ஷேப்ஸ் அச்சீவ் ஆச்சு. என்னதான் ரொம்ப கோல்டாக இருந்தாலும் இந்த க்யூட்டான ஆக்டிவிட்டியை பண்ணி முடித்தது சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு. இன்னும் ஸ்னோ ஹெவியாக இருக்கிற டைமில் ஸ்னோமேன், ஸ்னோ ஏஞ்சல்ஸ் எல்லாம் பண்ணி வீடியோ போடுறேன்.